இப்போ சோசியல் மீடியால அதிகமா ட்ரெண்ட் ஆகுற விஷயம் சிஜேபி காக்ரோச் ஜனதா பார்ட்டி. என்னடா அது அப்படின்னு போய் உள்ள போய் பார்த்தா, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, வேலையில்லா இளைஞர்கள் வந்து கரப்பான்பூச்சி போல் தொல்லை தருகிறார்கள். இதெல்லாம் சோசியல் மீடியால வந்து வேலை இல்லாம சும்மா நோண்டிக்கிட்டு ஏதாவது கருத்தை தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி வந்து அவர் பேசியிருக்காரு. இந்த கருத்துக்கு வந்து எதிராக இணையத்துல பார்த்தீங்கன்னா, அபிஜித் டிப்கே அப்படின்னு ஒரு இளைஞர் வந்து கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி அப்படின்னு ஒரு பேஜ் வந்து தொடங்கியிருக்காரு. இந்த பேஜ் தொடங்கிய சில நாட்களே வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 மில்லியன் வந்து கிராஸ் ஆயிருக்கு. அதுவும் இன்ஸ்டா பேஜ்ல. இதனால வந்து பிஜேபியோட ஃபாலோவர்ஸ், காங்கிரஸோட ஃபாலோவர்ஸ்லாம் ஓவர்டேக் பண்ணி டாப்ல போய்க்கிட்டு இருக்கு. ஸோ இதோட அசுர வளர்ச்சி பிடிக்காம வந்து எக்ஸ் தளத்தை வந்து தடை பண்ணிட்டாங்க. ஆனா இன்ஸ்டால வந்து இன்னும் அந்த பேஜ் இருக்கத்தான் செய்யுது. இந்த விஷயம் சோசியல் மீடியால அதிகம் ஷேர் ஆகவும் அந்த நீதிபதி வந்து ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அன்எம்ப்ளாய்டு யூத்ஸ் எல்லாரையும் சொல்ல கிடையாது. ஃபேக்கா டிகிரி வச்சு ப்ரொஃபஷன் வந்தவங்கள தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னதான் சொன்னாலும் சொன்னது தானே. அதனாலேயே வந்து அந்த காக்ரோச்சுங்கிற வேர்டு வந்து சோசியல் மீடியால இப்பவும் ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. நிறைய வீடியோஸ், மீம்ஸ், பேஜெல்லாம் தெறிக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ராஜ்புரன் மற்றும் அட்வொகேட் நெல்சனோட சண்டை. ராஜ்புரன் வந்து நெல்சன் வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா மற்றும் நெல்சன் வந்து அடிச்சது. அதுக்கு பதிலா வந்து ராஜ்புரனை சட்டியோட உட்கார வச்சது. இந்த நியூஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். ரொம்பவே வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் ராஜ்புரன் மேல கேஸ் ஃபைல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 16 நாள் ஜெயில்ல இருந்திருக்காரு. வெளியில வந்ததும் ஒரு மன்னிப்பு வீடியோ ஒண்ணு கேட்டு ஒரு வீடியோ ஒண்ணு வெளியிட்டிருக்காரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, என்னால குடிய ஸ்டாப் பண்ணவங்க இருக்காங்க. நல்லா வேலைக்கு போனவங்க இருக்காங்க. என்னால நல்ல வழியில போனவங்க இருக்காங்க. இப்படி இருக்கிற நேரத்துல என்னோட சின்ன கோவம் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி என்னை ஜெயிலுக்குள்ள கொண்டு போயிடுச்சு. சமூகத்துல நல்ல இடத்துல இருந்தேன்னா, ஒரு நிமிஷம் கோவத்தினால என்னை ஃபாலோ பண்றவங்க, என்னை நம்பினவங்களுக்கு தவறான ஒரு முன் உதாரணமா நான் இருந்துட்டேன். அதுக்காக நான் ரொம்பவே மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எதிர்காலத்துல இது போல் நடக்கவே நடக்காது. என்னுடைய செயல் அனைத்தும் பிறருக்கு பயன்படும் வகையில் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த வீடியோல சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஜெயில்ல இருக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி இல்ல. 16 நாள் ஜெயில் ரொம்பவே கொடுமையா இருந்துச்சு. இன்னைக்கு அவரோட பர்த்டே. அதனால அவர்ட்டயும், அவரோட தாய், தந்தை, நண்பர்கள், உறவினர்கள் எல்லார்கிட்டயும் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிக்கிறவன் மனுஷன், மன்னிப்பு கேட்கிறவன் பெரிய மனுஷன் அப்படின்னு ஒரு டைலாக் வேற சொல்லி இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த மாதிரிலாம் அந்த வீடியோவை பேசிவிட்டு ராஜ்புரம் வந்து ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஸோ இது வந்து உண்மையிலேயே அவர் மன்னிப்பு கேட்டிருக்காரா? இல்ல சும்மா சோசியல் மீடியால ஒரு மன்னிப்பு கேட்ட மாதிரி வீடியோ வெளியிடறதுக்காண்டி பண்ணாரான்னு போக போக தான் தெரியும். எனவே செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டு திருந்தினதுக்கு இனிமே அந்த மாதிரி நடக்காதுன்னு சொன்னதுக்கு பாராட்டுகள் தான். ஸோ அந்த வழியில அவர் நல்ல வழியா போகட்டும். அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் விஷாலுக்கு அருண் விஜயும் லாரன்ஸும் ஒரு பதிலடி கொடுத்திருப்பாங்க. என்ன பதிலடினா, சிஎம் விஜய் அவர்கள் வந்து சில அமைச்சர்களுக்கு சில துறையில ஒதுக்குனாங்க. அப்படி ஒதுக்கும்போது ராஜ்மோகனுக்கு வந்து திரைப்படத்துறை வந்து ஒதுக்கியிருந்தாரு. இது வந்து நடிகர் விஷாலுக்கு வந்து பிடிக்கல போல. அதனால அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அமைச்சர் ராஜ்மோகனுக்கு திரைப்படத்துறை ஒதுக்கப்பட்டது ரொம்ப வருத்தம் அளிக்குது. திரைத்துறை சார்ந்த கோரிக்கைகளை வந்து எந்த ஒரு அனுபவம் இல்லாத ராஜ்மோகனிடம் வைப்பது சரியாக இருக்குமா? 30 வருஷம் சினிமாவில் பயணித்த முதலமைச்சர் விஜயிடம் இருப்பது சரியாக இருக்குமா? அமைச்சர் ராஜ்மோகனை சிறுமைப்படுத்தும் நோக்கத்தில் நான் இதை சொல்லல. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமே அப்படின்னு வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போடுறாரு. ப்ரோ சூத்து மூடிட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க ப்ரோ. நான் 1008 டென்ஷனில் இருக்கேன் ப்ரோ. ப்ளீஸ் ப்ரோ, தப்பாக எடுத்துக்காதீங்க. நடிகர் லாரன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் ஜோசப் விஜய் வந்து நிச்சயமா ஆழ்ந்து சிந்திக்காம எந்த ஒரு முடிவையும் எடுத்திருக்க மாட்டாரு. உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு கருத்துக்களையும் சொல்லாதீங்க. நம்ம கொஞ்சம் அவருக்கு டைம் கொடுப்போம். நம்மளுடைய ஆதரவை தெரிவிப்போம். திரையுலகத்திற்காக அவருடைய பங்களிப்பு நல்லாவே இருக்கும்னு நான் நம்புறேன். அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி அருண் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற பிறகு உங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்களை நிறைவேற்றுங்க. ஒரு செயல்பாடுகளுக்கு முன்பே அவரை பற்றி ஒரு முடிவுக்கு வர வேணாம். சிஎம் விஜய் அவர்கள் வந்து யோசிக்காம எந்த ஒரு முடிவை எடுத்திருக்க மாட்டாரு. அதை நீங்க புரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா?